எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என்கிட்ட ஒரு சிலர் வந்துக்கிட்டு கால் பண்ணியும் கேட்குறாங்க, அப்புறம் கமெண்ட் பாக்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. ரொம்ப கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது, சாப்பிடவே முடியல, அந்த கேஸ் வந்து உடம்புல அந்த நெஞ்சில் எல்லாம் நின்றுட்டு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் பெயினே கொடுக்குற மாதிரி இருக்குது, குழந்தைங்களுக்கு கூட அப்படி இருக்குங்க, அதற்கு ஏதாவது தீர்வு சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. நிச்சயமாக அதுக்கு நல்ல தீர்வு இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே கிச்சனில் இருக்கிற பொருள்களை வச்சு அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமை நம்ம சரி பண்ணிக்கலாம். சரி, அதற்கு தேவையான பொருள்கள் முதல் என்னென்னு பார்த்துடலாம். சுடுதண்ணீர் 1 டம்ளர், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன். 1வது ரெமெடி சொல்கிறேங்க. நம்ம சுடுதண்ணி எடுத்துட்டு அதில் பாருங்கள் கொஞ்சம் ஒரு 3 சிட்டிகைன்னு வச்சுக்கோங்களேன், 3-4 சிட்டிகை அந்த மாதிரி இந்த பெருங்காயத்தூளை இதில் கலந்துக்கணுங்க. கட்டி பிடிக்காமல் கலந்துக்கிட்டு நம்ம நாக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணியில் கலந்துக்கிட்டு நம்ம குடிச்சிடலாங்க. நல்ல மணமாகவும் இருக்கும். கேஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுங்க. அடுத்த ரெமெடிக்கு தேவையான பொருள்கள் பார்த்துடலாங்க. பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், தண்ணீர் தேவையான அளவு. இந்த பெருங்காயத்தூளையும் இந்த சாதா தண்ணியும் வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறீங்கன்னு நினைப்பீங்க. இப்போ குழந்தைங்க கிட்ட அந்த சுடுதண்ணியில பெருங்காயத்தூள் கலந்து குடிக்க சொன்னா குடிக்க மாட்டாங்க. அதனால பெஸ்ட் ரெமெடி சொல்றேங்க. இது பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் பாரம்பரியமாக செஞ்சுட்டு வருவாங்க, கை வைத்தியமாக. ரொம்ப நல்லா கேட்குங்க. நீங்க இதை செய்து பார்த்துட்டு எனக்கு பாருங்க, நிச்சயமா கமெண்ட் பாக்ஸ்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் போட போறீங்க. ஏன்னா எங்க அப்பா பார்த்தீங்கன்னா இதை அடிக்கடி செய்வார். யாருக்காவது கேஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இல்லை வயிறு வந்து உப்பிருச்சுன்னா கை மருந்தாக எங்க அப்பா வந்து இது பயன்படுத்துங்கன்னு சொல்லுவாரு. இந்த ரெமெடியை நிறைய பேருக்கு சொல்லி நல்ல பலனை பார்த்துருக்காங்க. சரி, அதை இப்போ எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இந்த 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள்ல 2 டீஸ்பூன் அளவு தண்ணி கலந்துக்கணுங்க. அதை கட்டி பிடிக்காம குழச்சிக்கலாங்க. இந்த ரெமெடி வெறும் குழந்தைங்களுக்கு தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, யார் வேணா எந்த வயதினர் வேணா பயன்படுத்தலாங்க. இப்போ நம்ம கலந்துருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட் பெருங்காயத்தூள் பேஸ்ட் கலந்துருக்கோம் இல்லையா, அதை என்ன பண்ணுங்க, இந்த நெஞ்சிலிருந்து அடிவயிறு வரைக்கும், அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா நேவல்ல தொப்புள்ள ஒரு 2 டிராப்ஸ் கட்டாயம் போடணுங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ரிலீஃப் கிடைக்குங்க. இந்த பெருங்காயத்தூளை எப்படி பூசணும்னு நம்ம பார்க்கலாமா? பாருங்க, இப்படி எடுத்துட்டு நெஞ்சு பகுதியிலிருந்து நம்ம அப்படியே அடிவயிறு வரைக்கும் தடவிட்டு வரணுங்க. இது ரொம்ப கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை என்ன பண்ணுங்க, இப்படி பூசிட்டு வாங்க. இதை இரவு நேரத்தில் பூசிக்கலாங்க. காலையில் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும், குளிக்கும் போது நம்ம அது அலசிக்கலாம். 3வது ரெமெடிங்க, ஒரு 1.25 டம்ளர் போல பால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். அதை எடுத்துட்டுங்க, இந்த பாருங்க பூண்டு பல் நான் ஒரு 4-5 உரிச்சு வச்சிருக்கேன். இந்த பூண்டு பற்கள் பாலில் போட்டுடலாங்க. அது பார்த்தீங்கன்னா அல்வா மாதிரி குழையணும், அது வரைக்கும் சிம்ல விட்டுருங்க. நீங்க இது நல்லா வெந்துகிட்டு இருக்கட்டுங்க. அடுத்த ரெமெடி நம்ம பார்ப்போம். இப்போ 4வது ரெமெடி பார்க்கலாங்க. சும்மா ஒரு 5-6 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. அது தோலோட இருக்கணும். அந்த பூண்டு பற்களை நம்ம நெய்யோ எண்ணெயோ எதுவும் சேர்க்காம நல்லா வாட்டி எடுக்கலாங்க. இங்கே பாருங்க, நான் ஆல்ரெடி சூடு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வாட்டணும். நம்ம இதில் இன்னொரு சிறப்பு சொல்கிறேங்க. ஒரு சில பெண்கள் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது எனக்கு குழந்தைக்கு பால் கொடுக்கறது பால் சுரக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஏதாவது ஹோம் ரெமெடி இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாலில் பூண்டு பால் போட்டிருக்கோம் இல்லையா, வேகுது இல்லையா, அந்த பாலை வந்து காலையில் ஒரு முறையும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறையும் குடிச்சிட்டு வாங்க, நல்லா பால் சுரக்குங்க. அப்புறம் இந்த மாதிரி பூண்டு வாட்டிட்டு கூட நம்ம சாப்பிட்டா நல்லதுங்க. இப்போ இந்த பூண்டு பல் பாலில் போட்டிருக்கோம் இல்லைங்க, அந்த பால் வந்து சுண்டுது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பூண்டு நல்லா வேகணும்னா இந்த மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இங்கே பாருங்க, உள்ள எல்லாம் நல்லா வேகணும் பூண்டு பற்கள், அதனால் நல்லா வாட்டணும். இன்னும் இப்போ பாருங்க, நல்லா அந்த தோல் எல்லாம் கருப்பாயிருச்சுல்ல, இது போதும். இது சரியான பதத்தில் இருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம். இதுக்கு மேலே நீங்கள் வாட்டினீங்கன்னா கசப்பாக இருக்கும், சாப்பிட முடியாது. இதை ஆற விட்டு நம்ம தோல் எடுத்துட்டு சாப்பிட்றலாங்க. இது சாப்பிட்றது ரத்த விருத்திக்கும் ரொம்ப நல்லதுங்க. இந்த கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்குல்ல உடம்புல, அங்கங்கே பிளட் வெசல்ஸ்ல எல்லாம் தங்கியிருக்கும், அது எல்லாத்தையும் எடுத்துருங்க. இப்போ இந்த பூண்டு ஆறிடுச்சுங்க, அதனால் நான் உரிச்சு போடுறேன். பாருங்க, உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு பாருங்க. அப்படியே தோல் உரிச்சா சீக்கிரத்தில் வரும். அப்படியே பாருங்க, சூடாக இருக்கும் கொஞ்சம் இன்னும்.
இந்த மாதிரி வாட்டி கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டேஸ்ட் நல்லா இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்குது. பால் என்ன ஆச்சுன்னு பார்ப்போங்க. இங்கே பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. எவ்வளோ பால் போட்டோம், நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். பூண்டு பாருங்கள், இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சு, நல்லா குழஞ்சிருச்சு. நான் நடுவுலையும் குழச்சி விட்டேன் கொஞ்சம். இந்த பாலில் சர்க்கரை சேர்க்காம அப்படியே குடிச்சுக்கலாங்க. இப்போ 4 ரெமெடி உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்காக நான் சொல்லியிருக்கேங்க. இது வந்து தொடர்ந்து பயன்படுத்தணுமான்னா இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒவ்வொன்றா இதில் பயன்படுத்திட்டு வாங்க, மாற்றி மாற்றி பயன்படுத்திட்டு வாங்க. சீக்கிரத்தில் தீர்வு கிடைக்குங்க. அப்போ நார்மல் ஸ்டேஜ்க்கு வந்த பின்னாடி இது விட்டுறலாம். அப்பப்போ அடிக்கடி உங்களுக்கு பூண்டு நிறையா சேர்த்துக்கோங்க. ரசத்தில் சேர்க்குறோம், நம்ம பூண்டு குழம்பு வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபார்மில் சேர்த்துக்கலாம், சுட்டு சாப்பிட்லாம். சரி, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் வேறு ஒரு தலைப்போட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.